வணக்கம். இன்னைக்கு நாம அலச போறதுக்காக நீங்க அனுப்பினது ஒரே ஒரு இமேஜ் தான். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய உலகமே இருக்கு. ஆமா, ஒரிஜின் த புரோட்டோகால் ஆஃப் டிஜிட்டல் சிவிலைசேஷன் ஒரு தலைப்பு. கரெக்ட். இது 2026ல வரப்போற ஒரு இரண்டாவது நிதி அமைப்பு பத்தி பேசுது. இந்த இமேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. நம்ம நோக்கம் இந்த இமேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அத வச்சு மட்டுமே இந்த புது சிஸ்டம் என்னவா இருக்கும்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். சரி, ஆரம்பிக்கலாம். இதோட ஹெட்லைனே பாருங்க. 2026ல உலகம் ஒரு இரண்டாவது நிதி அமைப்பை பெறும். ம், அதுல முதல் பாயிண்டே ரொம்ப போல்டா இருக்கு. இது எந்த நாட்டுக்கும் சொந்தமில்லாத ஒரு பண மற்றும் தீர்வு அமைப்பு. அட, அப்போ இத யாரும் ஷட் டவுன் பண்ணவே முடியாதா? கிட்டத்தட்ட அப்படிதான். அடுத்த வரியிலே அதையும் சொல்றாங்க பாருங்க. இதை முடக்கவோ அல்லது மூடவோ முடியாதுன்னு. ஓ, இதோட அர்த்தம் எந்த ஒரு அரசாங்கமோ ஒரு வங்கியோ நினைச்சா இதை நிறுத்த முடியாது. இதுதான் இதுல முக்கியமான அம்சம். ஓகே. அப்போ எந்த அரசாங்கமும் இத கட்டுப்படுத்த முடியாது. ஆனா ஒரு சிஸ்டத்தை யாரும் கட்டுப்படுத்தலைன்னா அது எப்படி ஒழுங்கா இயங்கும்? சரியான கேள்வி. அங்கதான் அவங்க சொல்ற அடுத்த புள்ளி வருது. இது அதிகாரத்தால் அல்ல, குறியீடுகளால், அதாவது கோடால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிதி ஒழுங்கு. ஆமா. இத ஒரு வெண்டிங் மெஷின் மாரி யோசிச்சு பாருங்களேன். நீங்க சரியான காசு போட்டா உங்களுக்கு வேணுங்கிற பொருள் கண்டிப்பா வெளியே வந்தே தீரும். ஆமா. நடுவுல யாரும் அதை தடுக்க முடியாது. அந்த மெஷினோட விதிகள் தான் அந்த கோடு. இங்க அது பண பரிமாற்றத்துக்கு பயன்படுது. அந்த விதிகளை யாராலும் மாத்த முடியாது. ஒரு நிமிஷம். இங்க தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. கோட் தான் சட்டம்னா அந்த கோடை யார் எழுதுறா? ம். அந்த கோட்ல ஏதாவது பிழை இருந்தா என்ன பண்றது? இது அதிகாரத்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சில டெவலப்பர்கள் கைக்கு மாத்துற மாரி ஆகிடாதா? நல்ல கேள்வி. ஆனா இந்த இமேஜ் அந்த அளவுக்கு ஆழமா போகல. அது கொள்கைகளை மட்டும்தான் சொல்லுது. ஆனா அடுத்த பாயிண்ட பாருங்க. சரி. நம்பகமான இடைத்தரகர்கள் தேவையில்லாத ஒரு மதிப்பு பரிமாற்ற அமைப்பு. இது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா. இடைத்தரகர்கள் இல்லங்கறதே கேட்கவே நல்லா இருக்கு. எனக்கே ஞாபகம் இருக்கு. ஒரு முறை வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புனா பட்டப்பாடு. பேங்க்ல 1000 கேள்விகள், பல நாள் தாமதம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருந்தா வேலை சட்டுன்னு முடிஞ்சிருக்கும். உண்மதான். அடுத்து, உலகில் உள்ள எவருக்கும் திறந்திருக்கும் ஒரு பொருளாதார உள்கட்டமைப்புன்னு சொல்றாங்க. இதுவும் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா. ஆனா நடைமுறையில இது சாத்தியமா? உதாரணத்துக்கு, தீவிரவாதிகள் இத பயன்படுத்தினா என்ன பண்றது? அத பத்தி இந்த இமேஜ் ஏதாவது சொல்லுதா? இல்ல. இந்த ஒரு இமேஜ்ல அதுக்கான பதில் இல்ல. ஆனா அவங்க அடுத்ததா சொல்ற விஷயம் இதுக்கு ஒரு சின்ன விளக்கமா இருக்கலாம். என்ன அது? இது ஒரு சரிபார்க்கக்கூடிய, நிலையான மற்றும் சுய செயல்படும் நெறிமுறை நாகரிகம். சரிபார்க்கக்கூடிய, வெரிஃபயபிள். அந்த வார்த்தை முக்கியம்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா பரிவர்த்தனைகளும் வெளிப்படையா இருக்கும். ஆனா யாருடையதுன்னு தெரியாது. ஒரு விதமான வெளிப்படைத்தன்மை. ஓஹோ! சரி, கடைசி புள்ளி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பழைய உலகத்துடன் இணைந்து இருக்கும் ஒரு புதிய நிதி இறையாண்மை. இந்த நிதி இறையாண்மைனா என்ன அர்த்தம்? அதாவது நான் என் பாக்கெட்ல இருக்கிற பணத்துக்கு நானே ராஜா மாதிரிங்களா? இல்ல அதுக்கும் மேலயா? நீங்க சொல்றதும் ஒரு பகுதி தான். ஆனா இதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கு. உங்க பணத்தோட முழு கட்டுப்பாடும் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். முழு கட்டுப்பாடும்னா? இப்ப அரசாங்கம் ஒரு நாள் திடீர்னு ஒரு நோட்டு செல்லாதுன்னு சொன்னா, அது உங்க பணத்த பாதிக்காது. உங்க பணத்த யாரும் முடக்க முடியாது. இதுதான் உண்மையான நிதி இறையாண்மை. அப்போ இது பழைய சிஸ்டத்த முழுசா அழிச்சிடாது. இல்ல, அதான் பழைய உலகத்துடன் இணைந்து இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு இணையா இது செயல்படும். ஒரு மாற்று அமைப்பா. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஆரிஜின்ங்கிறது எந்த நாட்டு கட்டுப்பாட்டிலும் இல்லாத, யாராலும் நிறுத்த முடியாத, கோட் மூலமா இயங்குற, யாரு வேணும்னாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உலகளாவிய நிதி அமைப்பு. சரியா சொன்னீங்க. இது பழைய சிஸ்டத்தோட சேர்ந்தே இயங்கும். இதுதான் இந்த இமேஜ் சொல்ற கதை. ம். இந்த இமேஜ்ல இருக்கிற தகவல்களை வச்சு பார்த்தா, இது தனி நபர்களுக்கு நிதி சுதந்திரத்தையும் அவங்க பணத்தின் மேல கட்டுப்பாட்டையும் கொடுக்கிற ஒரு புதிய டிஜிட்டல் நாகரிகத்தை உருவாக்க முயற்சி மாதிரி தெரியுது. சரி. நீங்க சிந்திச்சு பார்க்கறக்கு ஒரு கேள்வியோட இதை முடிக்கலாம். சொல்லுங்க. இந்த இமேஜ்ல சொல்ற மாதிரி நிதி அதிகாரம் என்பது வங்கிகள், அரசாங்கங்கள் போன்ற மையப்படுத்தப்பட்ட அமைப்புகள் இருந்து தனி நபர்களுக்கு மாற்றப்பட்டால் பணம், பாதுகாப்பு, நம்பிக்கை இத பத்தின நம்மளோட இப்பொழுதைய கருத்துக்கள்ல எப்படி மாற வாய்ப்பு இருக்கு?